திமுக பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கு. 1949 தொடங்கிய நம்முடைய கழகம் தொடர்ந்து 52 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 57 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 62 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 67 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, 71 இப்படி தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய தேர்தல்களில் பல வெற்றிகளை கண்டதுண்டு, பல தோல்விகளையும் நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் தோல்வியடைய நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு பினிக்ஸ் பறவையை போல கிளர்ந்து எழக்கூடிய நிலையில அது வரும். இங்கே கூட பேசியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்கிறேன். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்கே சோகமாக உட்கார்ந்து காட்சி பார்க்கிறேன். நாம் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நம்முடைய திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷம் ஆட்சி பொறுப்பில் வந்தப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு, பெண்களுக்கு, மகளிருக்கு, ஆசிரியர்களுக்கு, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறுத்திட முடியாது.